ஜிஎஸ்டி இல்லாம நகை கொடுப்பீங்களான்னு நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. ஜிஎஸ்டி இல்லாம நகை வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா பத்திரமே இல்லாம நான் வீடு வாங்குற மாதிரி, ஆர்சி புக்கே இல்லாம கார் வாங்குற மாதிரி, வாரண்டி கார்டு பில் இல்லாம நான் ஃப்ரிட்ஜ் வாங்குற மாதிரி, வெறும் 3% ஜிஎஸ்டி மிச்சம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்குற மொத்த நகையோட வேல்யூ நீங்களே ரிஸ்க்ல போடுற மாதிரி. ஒரு பவுன் நகை 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த 3% ஜிஎஸ்டி வெறும் 3000 ரூபாய் மிச்சம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு உங்க நகையை நீங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல போடுறீங்கன்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ல சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, ஃபேக் ஹால்மார்க்கிங். நீங்க 3% ஜிஎஸ்டி கட்டாம வாங்கின நகையில கண்டிப்பா HUID நம்பர் இருக்காது. ஸோ இதனால தான் ஃபேக் ஹால்மார்க்கிங். ஃபேக் ஹால்மார்க்னா என்னன்னா 18 கேரட் நகையில 20 கேரட்னு ஹால்மார்க் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது, 20 கேரட் நகையில 22 கேரட் ஹால்மார்க் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. நம்பர் 2, லீகல் ப்ரூஃப். நீங்க வாங்கின நகைக்கு பில் இல்லைன்னா நாளைக்கு அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸோ பியூரிட்டி இஷ்யூஸோ வந்தா உங்ககிட்ட ப்ராப்பர் பில் இல்லை அதை கிளைம் பண்றதுக்கு. ஸோ 3% ஜிஎஸ்டி கட்டி உங்க கோல்ட் நகையை சேவ் பண்ண போறீங்களா இல்ல ரிஸ்க்ல போட போறீங்களான்னு உங்களோட சாய்ஸ்.